ஆணவமோ வச்சுட்டு இருக்கிறதுல அர்த்தமே இல்லை. இதை நம்ம புரிஞ்சுண்டு நம்ம இருக்கிற வரையிலும் நாம் சந்தோஷமாக இருந்து மற்றவாளுடைய சந்தோஷத்துக்கு நம்மளால் முடிஞ்ச உதவி செஞ்சோன்னா நம்மளுடைய ஃபிசிக்கல், மென்டல் அண்ட் ஸ்பிரிச்சுவல் வெல்பீயிங் தானாக வரும். ரொம்ப அழகாக சொன்னேன். நீங்கள் 2 பேருமே ஒரே கலைத்துறையில் இருக்க, நம்ம வாகர்த்தன்னு சொன்ன மாதிரி ஒரே கலைத்துறையில் இருக்க. இதில் உங்களுடைய ப்ரொஃபஷ்னல் லைஃப்லேயும் உங்களுடைய இண்டிவிஜுவல் லைஃப்லேயும் ஒருத்தருடைய பங்கு எப்படி இருக்குது? அதாவது சார் உங்களுடைய லைஃபோட எப்படி என்னெல்லாம் பங்களிப்பு இருக்குது அப்படிங்கிறத பற்றி சொல்லுங்கள். என்னை பொறுத்தவரையிலும் ப்ரொஃபஷனும் பர்சனல் லைஃப்ன்றது வெவ்வேறு கிடையாது, ரெண்டுமே ஒன்று தான். கலையினுடைய தரத்தை நம்ம புரிஞ்சுட்டோன்னா அன்றாட வாழ்க்கைன்னு சொல்கிறோம் இல்லையா, அதுவே கலைமயமாகிடும். கலை நம்ம பண்ணுற கலை வாழ்க்கையின் அடிப்படை தத்துவம், ஒரு மனிதனுக்கு இருக்க வேண்டிய உண்மையான குறிக்கோள் என்னன்றது பிரதிபலிக்க செய்யும்படியாக நம்ம கலையும் அமையும். அதனால் இது ரெண்டும் இணை பிரியாததுன்றது தான் என்னுடைய ஃபீலிங். அவரை பற்றி சொல்லணும்னா அவர் எனக்கு கணவர் மட்டும் இல்லை, குருநாதரும் ஒரு நல்ல நண்பரும். அவர் எனக்கு கொடுத்த ஒரு பெரிய கிஃப்ட் என்னன்னா, இந்த கலை என்ற அமுத சுரபிக்கு என்னை அறிமுகப்படுத்தினார். அதுக்கு நான் என்றென்றும் கடமைப்பட்டிருக்கேன். எனக்கு இது கேட்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் என்ன பண்ணேன்னு எனக்கு தெரியாது. ரொம்ப நிஜமாக சொல்ல போனாக்கா, ஐ லிவ் இன் மை ஓன் வேர்ல்டு ஆல் த டைம். உங்களுக்கு ஒரே ஒரு இன்சிடெண்ட் என்னன்னாக்கா சொல்லணும்னா, ஒரு வாட்டி வீட்டில் பாயசம் அதெல்லாம் பண்ணி அன்றைக்கி மத்தியானம் சாப்பாட்டில் கொடுத்தா சாப்பிட்டுட்டோம். சாப்பிட்டுன்னு இருக்கேன். நான் சொன்னேன், இன்றைக்கி என்ன பாயசம் எல்லாம் பண்ணிங்களே, இன்றைக்கி என்ன விசேஷம் அப்படின்னு. இல்லை சும்மா பண்ணியிருக்கோம் அப்பா, உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லையா ஸ்வீட், அதனால் பாயசம் பண்ணியிருக்கோம், ரொம்ப நல்லா இருக்கம்மா அப்படின்னு. அப்புறமா சாயங்காலம் ஒரு ஃபோன் வந்தது, எங்களை விஷ் பண்ணிண்டு. என்னன்னாக்கா அன்றைக்கி எங்களுடைய வெட்டிங் டே. எங்களுடைய வெட்டிங் டேன்றதே எனக்கு மறந்து போச்சு. எனக்கு இப்போ மறந்து போச்சுன்னாக்கா, எங்களுடைய லைஃப்பில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் ஒரு வாட்ச் பண்ணிட்டு இருக்கேன். ஒவ்வொரு வாட்டி சடனாக உட்காந்து டிவியில் அப்படி போயிட்டு வரைச்சேன். டிவியில் ஏதாவது ஒரு டான்ஸ் வந்தால், ஒரு கிளாசிக்கல் டான்ஸராக நான் இருந்து, பட் அங்கே என்ன டான்ஸ் வந்தாலும் அதை நான் பார்ப்பேன். நான் காரணம் என்னன்னாக்கா, அதுலேருந்து என்னென்ன ஸ்டெப்ஸ் நான் யூஸ் பண்ணிக்கலாம், இது ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் எனக்கு வரும், நான் யூஸ் பண்ணிப்பேன் கண்டிப்பாக. ஸோ நாங்கள் என்னுடைய இதில் மாத்திரம் நிஜ லைஃப்பில் அவள் என்னை ஒன்றுமே கேட்குறதே இல்லை. நான் என்ன பண்ணுறது சொல்லுங்கள், சத்தியமாக சொல்கிறேன். நான் இவ்வளோ இருக்கும் அவன் என்னை ஒன்றுமே கேட்கல, நான் வாங்கி கொடுத்ததும் கிடையாது. எப்பாவது ஒரு வேளை யாராவது என்ன அப்படி சொல்கிறீங்க, நீங்கள் அக்காவுக்கு ஏதாவது நீங்கள் வாங்கின்னு போகலாமே அப்படின்ட்டு, ஆமாம்மா ஏதாவது வாங்கின்னு போகலாமே அப்படின்னு ஃபோன் பண்ணி நான் சொல்லிட்டேன் இல்லையா, கலை என்ற அமுத சுரபி கொடுத்ததுக்கப்புறம் வேறு என்ன கேட்கணும் சொல்லுங்கள். அவன் சொல்லுவேன், என்ன எனக்கு வேணும், எனக்கு எல்லாமே இருக்குது, நீங்கள் ஒன்றும் கொண்டு வர வேண்டாம், நீங்கள் ஒழுங்காக வீட்டுக்கு சேருங்க, அது போகிறோன்ட்டு. நார்மலி கலைத்துறையில் நடக்கலாம் இருக்கலாம், அந்த சில சமயத்தில் அந்த ஃப்ரீக்வன்சி மிஸ்மேட்ச் ஆகி, ஏன்னா நீங்கள் நன்னா பண்ணுறல இல்லை அவள் நன்னா பண்ணுறலோங்கிற ஒரு டிஸ்கஷனும் கூட ஓடி இருக்கலாம். கிரிட்டிக்கல், இப்போ நீங்கள் சொன்னபோது கிரிட்டிக்கல் அனாலிசிஸ் இருந்தபோது அந்த மாதிரி வரதுக்கான வாய்ப்புகள் ஏதாவது